இது மாதிரி இந்த லைவ் வீடியோ வந்து முக்கியமான வீடியோ. ஏன்னா கல்வியை சார்ந்து மதுரை மாவட்டம் ஜெயகிரிபுரம் பாரதியார் ரோடு அங்கே அமைந்துள்ள நீதிராஜன் நாடார் ஸ்கூலு கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலு. அங்கே உள்ள ஆசிரியர்கள் வந்து கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் தான் வச்சுக்கோங்களேன். அதாவது கவர்மெண்ட்டு வந்து அவங்கள வந்து ஒரு ப்ரைவேட்டுக்கு வந்து எல்லா சலுகைகளும் கொடுத்து நீங்கள் நடத்தணும் அப்படின்றத அதான் ஒரு அரசு அங்கீகாரம் பெற்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கூலில் வந்து ஏழைகள் இருப்பாங்க, நடுத்தர மக்கள் சேர்ப்பாங்க, பணக்காரர்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்ப்பாங்க. அப்போ ஏழை மக்கள்கிட்ட வந்து இப்போ முதல் வகுப்பு, இப்போ எங்கள் வீட்டு குழந்தை முதல் வகுப்பு படிக்குது, 2வது போகிறப்ப வந்து 1000 ரூபா கேட்குறாங்க. 1000 ரூபா கேட்குறப்ப வந்து நாங்கள் போய் கேட்குறேன், எதுக்கு 1000 ரூபா கேட்குறீங்க அப்படின்றப்ப வந்து இந்த மாதிரி வந்து ஃபீஸு அப்படின்றாங்க. சரி, அந்த ஃபீஸுக்கான ஃபார்ம் கொடுங்க, ரிசிப்ட் கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறேன். அதெல்லாம் கிடையாதுன்றாங்க. 1000 ரூபா மட்டும் வாங்கி நோட்டில் எழுதிடுவோம். அப்போ இன்னைக்கு வந்து 3/6/2026 இன்னைக்கு போய் கேட்குறப்ப வந்து கெச்சம் இல்லை, துணை கெச்சம் இருந்தாங்க. அந்த டீச்சர்லாம் இருக்கிறப்ப வந்து நம்ம பேசணும். ஸ்கூல் பராமரிப்புக்கு அரசாங்கத்தில் இருந்தும் அதுக்கு உண்டான ஃபண்டும் கொடுப்பாங்க. அரசு நிறுவனத்தில் அந்த ஸ்கூலுக்கு வந்து நோட்டு, புத்தகம் எல்லாமே அரசு சார்பில் வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. கொடுத்தோம் இந்த 1000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் ரிசிப்ட் கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறப்ப வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ரிசிப்ட்லாம் கிடையாது, ஸ்கூலில் பராமரிப்புக்கு தான் 1000 ரூபா வாங்குறோம். அப்போ ஒரு ஸ்கூல், ஒரு 1வது படிக்கிற ஸ்கூலில் 500-100 பிள்ளைங்கன்னா என்னாச்சு? அதே மாதிரி மொத்தமாக எல்லா பெற்றோர்களிடமும் இந்த 1000 ரூபா வாங்குறப்ப வந்து என்னாச்சு? அந்த ஸ்கூலு ப்ரைவேட் ஸ்கூலாக மாறுது. கவர்மெண்ட் ஸ்கூலுன்னு சொல்லி ப்ரைவேட் ஸ்கூலாக மாற்றுறாங்க. அப்போ அரசு ஸ்கூல் ஏழை மக்கள்லாம் இப்போ எங்கே போவாங்க? இதனால் வந்து கல்வித்துறை அமைச்சருக்கும் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு நடவடிக்கை எடுப்பீங்கன்ற நம்புகிறேன். நாளைக்கு கெச்சமுக்கு பார்த்து பேசணுன்றத சொல்லியிருக்காங்க. நாளைக்கு போய் பேசுவோம், வீடியோவை பதிவு போடுவேன். அவங்க பேசுகிறதையும் வீடியோவை பதிவு போடுவேன். அவங்க சொல்கிற இதை பார்த்தா வந்து காசு இப்போ உள்ள சட்டத்தில் வந்து இப்போ ஆட்சி மாற்றம், ப்ரைவேட் ஸ்கூல்லே வந்து அந்த ப்ரைவேட்டில் அங்கீகாரம் கொடுத்தப்பட்ட காசு தான் வாங்கணும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். அப்படி இருக்கிறப்ப இந்த அரசு ஸ்கூலில் வந்து நீங்கள் இவ்வளவு காசு எதுக்கு வாங்குறீங்க? அதாவது நீங்கள் 1வது படிக்கிறாங்க, எல்கேஜி. இப்போ நீங்கள் எல்கேஜி நீங்கள் அதுலேயுமே வந்து இங்கிலீஷ் மீடியம் நடத்துகிறீங்க, அதுக்கு நீங்கள் ஃபீஸ் வாங்கிட்டீங்கனாலும் கூட சரி, ரைட்டு, ஓகே. தமிழ் மீடியம் தானே, அரசு ஸ்கூலில் தானே படிக்கிறோம். எங்கள் வீட்டு பிள்ளைய அரசு ஸ்கூலில் படிக்க வச்சு அரசு வேலை வாங்குறதுக்கு தான் நாங்கள் படிக்க வைக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் காசை இப்போ விதைச்சிங்கன்னா இது எப்படி நியாயம்? 1000 ரூபா இப்போ வந்து சரி, பெற்றோர்கள் பூராமே என்ன பண்ணுறாங்க, சரி பிள்ளை படிப்பு தானே அப்படின்ட்டு கேட்காம போயிடுறாங்க. நான் அப்படிப்பட்டவங்க கிடையாது, நேர்மை தான். கேள்வி கேட்போம், நீங்கள் தவறு பண்ணுறீங்க. இந்த நீதிராஜன் ஸ்கூலில் வந்து மிகப்பெரிய தவறு நடக்குது. மெயின்டெனன்ஸ் செலவுக்கு வந்து அரசாங்கமே கொடுக்குது, எல்லாமே அரசு. உங்களுக்கு அங்கே பயணிக்கிற டீச்சர் ஆசிரியர்களுக்கு பூரா கவர்மெண்ட்லேருந்து சம்பளம் வாங்குறீங்க, எல்லாமே கவர்மெண்ட்லேருந்து பண்ணுது. இதுக்கு மேலே நீங்கள் 1000 ரூபா வாங்குறத என்ன பண்ணுறீங்க? அப்போ இதை நீங்கள் லஞ்சமாக வாங்குறீங்களா? அதுக்குண்டான ரிசிப்ட் கொடுக்கணும். நீங்கள் அப்படி சரி ஒருவேளை பராமரிப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ரிசிப்டை நீங்கள் போட்டிருக்கணும். இந்த மாதிரி ஸ்கூல் பராமரிப்புக்காக நாங்கள் இந்த மாதிரி பெற்றோர்களிடம் 1000 ரூபா வாங்குகிறோம், இந்த குழந்தைக்கு 2வதுக்கு 3வதுக்கு 1வதுக்கு 2வதுக்கு அப்படின்னு நீங்கள் ரிசிப்ட் கொடுக்கணும். நீங்கள் ரிசிப்டே கொடுக்காம, ஒரு ஃபார்ம் கூட கொடுக்காம
நீங்கள் இந்த நிர்வாகம் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன ஊழல் தானே பண்ணுறீங்க. அதாவது போன வருடம் வந்து 1வது குழந்தைகள் படிக்கிறப்ப வந்து இந்த மாதிரி பாத்ரூம் சரியில்லாமல் வந்து வழுகி மூக்கில் அடி, நிறையா பிள்ளைகளுக்கெல்லாம் அடி. அதை போய் பெற்றோர்களிடம் சொல்கிறாங்க. அதை பெற்றோர்கள் பூரா கண்டிக்கிறப்ப வந்து இதை சொன்னோம்னா அந்த குழந்தைகளை வந்து ஒரு டார்கெட் பண்ணுறது, இந்த ஆசிரியர்கள் பூராமே டார்கெட் பண்ணி அந்த குழந்தைகளை வந்து எதுவுமே சொல்லித்தர்றது கிடையாது. ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதை பெற்றோர்களிடம் சொல்கிறது கிடையாது. பெற்றோர்கள் ஃபோன் பண்ணால் எடுக்கிறது கிடையாது. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நடந்த விஷயம், நாங்கள் வெளியில் இருக்கேன், வீட்டில் இருந்து ஃபோன் போட்டு கொடுக்குறாங்க, வாங்க மாட்றாங்க. எதுக்கு நீங்கள் 1000 ரூபா வாங்குறீங்க, அதுக்கு உண்டான ரிசிப்ட் கொடுங்க அப்படின்றத கேள்வி கேட்குறதுக்கு ஃபோனை அதுக்கு அதெல்லாம் இப்போ இதே இல்லையா. அப்போ நீங்கள் ஃபோனை வாங்கி பேசாது என்ன அணுகுமுறை பண்ணுறீங்க. ஒரு ஒரு நீங்கள் வந்து 1000 ரூபா வாங்குறீங்க, அதுக்குண்டான ரிசிப்ட் கொடுக்கணும். இல்லை நீங்கள் ஸ்கூலை வந்து பராமரிப்பு பண்ணுறீங்க, அதுக்குண்டான ரிசிப்ட் கொடுக்கணும்ல. அதுவும் இல்லாமல் இந்த நீதிராஜனில் பெரிய ஊழல் நடக்கிறது. அதை தட்டி கேட்குற பெற்றோர்கள் குழந்தைகளை வந்து இவங்க வன்மம் வச்சு முறையாக கல்வியை கற்றுக் கொடுக்குறதில்ல. இதுதான் நடந்துக்கிருக்கு. அதனால் வந்து நாளைக்கு போடுற வீடியோ வந்து ஒரு அடுத்தடுத்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றனால தான் கேள்வி கேட்க போகிறோம். நாளைக்கு வந்து அந்த கச்சம் மேடம்கிட்டேவும் இல்லை அந்த ஸ்கூல் நிர்வாக ஓனர்கிட்டையுமே கேள்வி கேட்க போகிறோம். அதனால் வந்து இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். எல்லா அதிகாரிகளும் பார்க்கட்டும். பார்த்தா தான் தெரியும் தமிழ்நாட்டில் இவ்வளவு கொடுமை நடக்குதுன்றது.